கருத்து வேறுபாடு இருந்தது. எந்த இடத்துல அவங்களுக்கும் நபிமார்களுக்கும் மோதல்? உலூஹியா விஷயத்துல. உலூஹியா ரப்பு என்பதை முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் உங்களை படைத்தது? அல்லாஹ். யார் வானங்களை படைத்தது? அல்லாஹ். யார் பூமியை படைத்தது? அல்லாஹ். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவன் மட்டுமே தகுதி பெற்றவன். வணக்க வழிபாட்டுக்கு தகுதி பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான் இதை ஏற்க மறுப்பார். மற்றவர்களும் அதில் தகுதியுடையவர்கள். பிறருக்கும் இதை நேர்ச்சை செய்யலாம், பிறருக்காகவும் குர்பானி செய்யலாம், பிறருக்காகவும் சுஜூது செய்யலாம் என்று வழிபாட்டு அம்சங்களை முழுவதுமாகவோ அல்லது ஒரு சிலவற்றை பிறருக்காக செய்தால் இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கின்றார். சரிங்களா? ருபூபிய்யா எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ அதற்கு என்ன செய்யணும்? அதை தொடர்ந்து இலாஹ், உண்மையில் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே குர்ஆனுடைய அழைப்பு. புரியுதுங்களா? சாதாரணமா உங்களை படைத்தது அல்லாஹ், செவித்திறனையும் பார்வையையும் உள்ளங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்துள்ளானே, அஃபலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? ரப்பாக ஏற்றுக்கொண்டால் போதாது, மாறாக அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், பிறர் வணக்கத்திற்குரியவர்களாக நிச்சயமாக ஆக மாட்டார்கள் என்பதையும் நாம் ஏற்றாக வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் ஹுவல்லதி தராக்கும் ஃபில் அர்தி வ இலைஹி துஹ்ஷரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்தான் உங்களை பூமியில் பரவச் செய்துள்ளார், பல்வேறு இடங்களில் நம்மை வசிக்க செய்துள்ளார். ஏதோ ஒரு இடத்தில் பிறக்கின்றோம், ஆனால் நாம் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டோ படிப்பிற்காகவோ மருத்துவத்திற்காகவோ பல்வேறு காரணங்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? பூமியிலே பரவி விடுகின்றோம், பல இடங்களில் நாம் வசிக்கின்றோம். ஆனால் மரணித்த பிறகு இலைஹி துஹ்ஷரூன், அல்லாஹ்விடம் தான் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். நாம் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்பு ஆஜராக்கப்படுவோம். ஹுவல்லதி தராக்கும் ஃபில் அர்தி வ இலைஹி துஹ்ஷரூன். நேற்று பார்த்தோம், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தை தேடி நீங்கள் பூமியினுடைய பல பாகங்களில் செல்லுங்கள், அவனுடைய ரிஸ்கில் இருந்து நீங்கள் உண்ணுங்கள். ஆனால் திரும்பும் இடம், எழுப்பப்படும் இடம் அவனிடம்தான். மீண்டும் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்பு நீங்கள் வருவீர்கள் என்று நேற்று பார்த்தோம். அதே போலதான் இன்றைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்து எல்லா திறன்களையும் வழங்கி பூமியில் பல பாகங்களில் உங்களை வசிக்க செய்துள்ளார். ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு எங்கிருந்தாலும் சரி, எங்கு மரணித்தாலும் சரி, அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். ஒன்று திரட்டப்பட்டு விசாரணைக்கு ஆளாவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலும் குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்து கேள்விக்கவர்களே, காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா, நபிமார்களிடம் ஒரு சிரமமான ஒரு கேள்வியை கேட்பார்கள். நபிமார்களுக்கும் சரி, நபிமார்களை பின்பற்றக்கூடிய முஃமினானவர்களுக்கும் சரி, நீங்க எப்ப பார்த்தாலும் கியாமத்து வரும் சொல்லிட்டே இருக்கீங்களா, அது எப்போ வரும்? நேரத்தை கேட்பார்கள். எதற்காக? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய நேரத்தை தெரிவிப்பதற்காக நபிமார்களை அனுப்பவில்லை, மாறாக எதற்காக அனுப்பியுள்ளார்? அதனை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காக, அதற்காக நாம் தயாராவதற்காக. புரியுதுங்களா? சரி, உதாரணத்திற்கு பூகம்பம் வரப்போகுதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. பூகம்பம் சமீபத்துல ஏற்பட போகுது. நாம என்ன செய்வோம்? நாளைக்கு வருமா, 4 நாளைக்கு வருமா, அடுத்த மாசம் வருமான்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருப்போமா? அல்லது உடனே வீடுகளை காலி பண்ணி பாதுகாப்பான இடத்திற்கு செல்வோமா? என்ன செய்வோம்? அடுத்த 1 மணி நேரத்துல வருமா, நாளைக்கு வருமா, அடுத்த மாசம், அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்போமா? உடனே நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் முயற்சிப்போம். எந்த நேரத்தில் வந்தா என்ன, நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த மாதிரி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தை சொல்வதற்காக நபிமார்களை அனுப்பவில்லை. அதனுடைய ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடம் வைத்துக் கொண்டார். இந்த மரணம் என்பது தனிப்பட்ட நபர்களுடைய கியாமத். மரணம் என்பது தனிப்பட்ட நபருடைய கியாமத். இந்த உலகத்தினுடைய மரணம் கியாமத்து நாள். இப்போ நமக்கு நம்முடைய மரண தேதி நேரம் தெரிந்து விட்டால் நாம் வாழவே முடியாது. அடுத்த மாசம் எனக்கு மரணம் வரப்போகுது, இந்த மாசமே நான் செத்து கிடப்பேன், வாழவே முடியாது. புரியுதுங்களா? வாழ்வினுடைய சுவை அதுல ருசியே இருக்காது. அடுத்த மாசம் நான் செத்துருவேன்னா சாப்பிடவே மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? மரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய அறிவை நமக்கு தரவில்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதே போலதான் இந்த உலகம் எதுவரை இயங்கும், எப்பொழுது அது முடியும் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை இபாதத் செய்ய, நபிமார்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லுவது. அது எப்பொழுது வந்தால் என்ன? நபியே, உங்களிடம் கியாமத் எப்பொழுது வரும் என்று உங்களிடம் கேட்கின்றார்கள். நீங்க சொல்லுங்க நபியே, அதனுடைய ஞானம், அதனுடைய அறிவு என் ரப்பிடத்தில் தான் உள்ளது. அதனுடைய நேரத்தில் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குவான். அதனுடைய நேரத்தில் அதனை உண்டாக்குவான். லா தஅதீகும் இல்லா பக்தன். அது திடீர் என்றுதான் உங்களை வந்தடையும். அது சொல்லிட்டு வராது, மரணம் சொல்லிட்டு வராது, தியாகம் சொல்லிட்டு வராது. அதனுடைய நேரத்தில் அது வரும். நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க. அதனுடைய நேரத்தை சொல்வதற்காக உங்களை நாம் அனுப்பவில்லை. மக்கள் அதனுடைய ஞானம் உங்களிடத்தில் இருக்கின்றது போன்று உங்களிடம் கேட்கின்றார்கள். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்தில் வைத்துள்ளார். அதனை தெரியப்படுத்துவதற்காக நபிமார்களை அனுப்பவில்லை, மாறாக எச்சரிக்கை செய்வதற்காக. அதனுடைய ஞானம் அல்லாஹ்விடத்தில் உள்ளது, உங்களுக்கு அது தெரியாத நபி. இன்னமா அன்த முந்திரு மை யக்ஷா. யார் அதனை அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களை எச்சரிப்பதற்காகவே நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்கள். நபிமார்கள் மறுமை நாளை குறித்து எச்சரிக்கை செய்வார்கள். அதனுடைய நேரத்தையும் தேதியையும் சொல்வதற்காக நபிமார்கள் வரவில்லை. எப்பொழுது வரும் என்பது முக்கியம் கிடையாது. முக்கியம் என்ன? நாம் அதற்காக தயாராக இருக்கின்றோமா, என்ன தயார் செய்துள்ளோம். ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஒரு நபர் வந்து கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மதஸ்ஸா. ஈமான் உள்ளவர் கியாமத் எப்பொழுது வரும்? அதுக்கு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாராவது சொல்றீங்களா? ஆமா, நீங்க அதற்கு என்ன தயார் செய்வீர்கள்? மாதா அஹதத்தலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை மாற்றி சொன்னார்கள். நீ அதற்காக எதனை தயார் செய்துள்ளாய்? இப்போ ஒரு சொல்லி கேட்கிறீங்களே, நீங்க என்ன தயார் செஞ்சிருக்கீங்க? நிறைய தொழுகை, நிறைய நோன்பு, சதகா, இதெல்லாம் செஞ்சு நீங்க தயாரா இருக்கீங்களா? இப்ப என்ன தெரியுது இதிலிருந்து? ரசூலுல்லாஹ்வுடைய பதிலில் இருந்து என்ன அறிய முடிகின்றது? அது எப்பொழுது வரும் என்பது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் அதற்காக எதனை தயார் செய்துள்ளோம்? நாம் அதற்காக மரணத்தை சந்திக்க, அல்லாஹ்வுக்கு முன்பு நிற்க நாம் தயாராக உள்ளோமா? நமது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்றுத் தருமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்குமா? அதை பற்றி தான் நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர, கியாமத் எப்பொழுது வரும், மரணம் எப்பொழுது வரும், அது நம்மை எச்சரிக்கை செய்வதற்காக. புரிஞ்சுங்களா? ஆக இந்த காஃபிர்லாம் கேள்வி கேட்கிறது சிரமத்தை உண்டாக்குவதற்காக. தெரிந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நேரத்தை நபிமார்கள் சொல்லிட்டாங்க, அவங்க ஏற்றுக்குவாங்களா?
இல்லை, அல்லாஹ்வையும் அவர்கள் மறுக்கின்றார்கள், மறுமையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். வயகூலூன மத்தா ஹாதல் வஅது இன் குன்தும் சாதிகீன். நபிமார்களே, மூமினானவர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த அல்லாஹ்வுடைய வாக்கு கியாமத் எப்பொழுது வரும் சொல்லுங்க. வயகூலூன மத்தா ஹாதல் வஅது இன் குன்தும் சாதிகீன். குல் இன்னமல் இல்மு இன்தல்லாஹ். நீங்க சொல்லுங்க நபியே, அதனுடைய ஞானம் அல்லாஹ்விடத்தில் உள்ளது. வ இன்னமா அன நதீரும் முபீன். நான் சாப்பிட்டா இப்படி பேசுறேன். வ இன்னமா அன நதீரும் முபீன். நான் பகிரங்கமாக அதனை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காக வந்துள்ளேன். அதனுடைய ஞானம் அல்லாஹ்விடத்தில் உள்ளது. என்னுடைய வேலை கியாமத்தை குறித்து எச்சரிக்கை செய்யணும். அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன். சரி, அந்த நாள் யாரெல்லாம் மறுமையை மறுக்கின்றார்களோ, கியாமத்தை மறுக்கின்றார்களோ, அவருடைய நிலை என்னவாகும்? فَلَمَّا رَأَوْهُ زُلْفَةً سِيئَتْ وُجُوهُ الَّذِينَ كَفَرُوا وَقِيلَ هَذَا الَّذِي كُنتُمْ بِهِ تَدَّعُونَ. அன்றைய நாள், இந்த நாள், இந்த காஃபிர்கள் அதனை சமீபமாக பார்ப்பார்கள், அதனை சந்திப்பார்கள். அவர்களுடைய முகங்கள்லாம் கருத்து போயிடும். மிக கடினமான நேரத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அப்பொழுது மலக்குமார்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்படும், இதுதான் நீங்கள் கேட்டது, இதைதானே கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போயிடும். அவர்களுடைய அமல்கள் காரணமாக அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தாவாவை ஆரம்பித்த பிறகு இந்த காஃபிர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகிவிட்டது என்று அவர்கள் நினைத்து, இந்த நபி அழிஞ்சிடணும், மூமின்கள்லாம் அழிஞ்சிடணும், இப்பெல்லாம் இறந்துடும், நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்வது தவறு, நமது இறை கோட்பாடு தவறு, நாம் பின்பற்றக்கூடிய வழிமுறை தவறு, எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு எதிராகவே பேசுகின்றார்கள், குடும்பங்களை பிரிக்கின்றார். நபி என்ன செய்யறாரு? குடும்பங்களுக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்குறாரு. பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்காரு. இவங்களாம் அழிஞ்சிடணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுவார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பகிரங்கமாக எடுத்து சொல்றான். குல் அரஐதும் இன் அஹலகனி அல்லாஹு வ மஅய அவ் ரஹிமனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழித்து விட்டாலோ அல்லது நம் மீது கருணை காட்டினாலோ அது நம்முடைய விஷயம். சரியா? நாம் இருந்தால், நாம் அழிஞ்சா என்ன, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றி நம் மீது அருள் செய்தாலோ அது நம்முடைய விஷயம். நீங்க உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க இறைவனை ஏற்றுக்காம இருக்கீங்களா? நாம இறைவனை ஏற்று அவனுடைய இணை வைக்காமல் அவருடைய கட்டளைகளை ஏற்று நடக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அருள் புரிவானோ அல்லது தண்டிப்பானோ அது நம்முடைய விஷயம். அதை பற்றி நீங்கள் இறை மறுப்பாளர்களுக்கு இறைவனுடைய கடுமையான தண்டனையில் இருந்து யார் காப்பாற்றுவாங்க? உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க ஏன் நம்மை பற்றி கவலைப்படுறீங்க? எவ்வளவு பல்வேறு விதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களை, இறை மறுப்பாளர்களை எவ்வாறு அவர்களை சிந்திக்க தூண்டுகின்றார், எவ்வாறு அவர்களை நேரான பாதையின் பக்கம் அழைக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் இந்த மக்கி சூரா படிச்சோம் சொன்னா அத்தாட்சிகள், ஆதாரங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க உங்களை பற்றி கவலைப்படுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சியுங்கள். நம்மை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் ஈமானோடு அவருடைய கட்டளைகளை ஏற்று நடக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம் மீது அருள் புரிவார். இது வாக்குவாதம், அதாவது இந்த பேச்சுக்காக இந்த மாதிரி சொல்றது. நம்மை எல்லாம் அழித்து விட்டாலோ அல்லது கருணை புரிந்தாலோ அது நம்முடைய விஷயம். என்ன அல்லாஹ் எப்படி தண்டிப்பான்? நபியையும் நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களை எல்லாம் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். நிச்சயமாக அருள் புரிவார், ரஹ்மத் செய்வார், அவர்களை விளக்க செய்வதற்காக. நம்முடைய கவலை, நம்முடைய அமல்கள் நம்மோடு இருக்கின்றன.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கூலியை நமக்கு தருவார். அதனை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து இறை மறுப்பாளர்களை காப்பாற்றக்கூடியவன் யார், இதனை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தாவா என்ன, நாம் உண்மையிலேயே சிரமத்தை உண்டாக்குவோமா, பிரச்சனைகளை கிளப்புகின்றோமா, அல்லது நம்முடைய ஈமான் என்ன, நம்முடைய தாவா என்ன, எதனை நாம் செய்கின்றோம், எதன் பக்கம் நாம் அழைக்கின்றோம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த காபிர்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள், நம்முடைய தாவா, நம்முடைய அழைப்பு, நம்முடைய நிலைப்பாடு அந்த ரஹ்மானின் மீது நாம் ஈமான் கொள்வோம். யாரை? ரஹ்மான். இந்த சூறாவில் பல இடங்களில் ரஹ்மான் 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர்-ரஹ்மான் என்று அழையுங்கள். புரியுது? அல்லாஹ் அவின் ரஹ்மான், அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள். அல்லது இன்னொரு பிரியமான பெயர் அல்லாஹ்வுக்கு அர்-ரஹ்மான், மிக்க அருளாளர், பேர் அருளாளர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்வதை தான் விரும்புகின்றார், ரஹ்மத் செய்வதை தான் விரும்புகின்றார். மக்களை தண்டிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பவில்லை. ஆனால் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய அமல்களின் காரணமாக தண்டனைக்கு ஆளாகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் காரணமின்றி மக்களை தண்டிக்க ஒருபோதும் விரும்பவில்லை. கியாமத்தினால் நபியை நீங்க சொல்லுங்க, நம்முடைய தாவா, நம்முடைய நிலைப்பாடு அந்த அர்-ரஹ்மானின் மீது நாம் ஈமான் கொண்டோம். குல் ஹுவர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி, ஹுவர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. அவனையே நாம் சார்ந்துள்ளோம், அவன் மீது ஈமான் கொண்டு அவனிடத்திலேயே நாம் உதவி தேடுவோம், அவனே நாம் அனைத்து காரியங்களிலும் சார்ந்திருக்கின்றோம், அவன் பக்கமே சாய்கின்றோம், அவனிடமே உதவியை தேடுகின்றோம். தவக்குல், அல்லாஹ்வையே சார்ந்திருப்போம், அல்லாஹ்வையே சார்ந்திருப்போம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னாலியா, அல்லாஹ்வே உன்னை மட்டுமே நாம் வணங்குகின்றோம், உன்னிடத்தில் மட்டுமே நாம் உதவியை தேடுகின்றோம். அதே போன்ற ஒரு வசனம் தான் குல் ஹுவர் ரஹ்மான் ஆமன்னா பிஹி. குர்ஆனுடைய கருத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல, பல இடங்கள்ல ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் வரும். சரிங்களா? மிக முக்கியமானதா ஒரே கருத்து பல்வேறு இடங்கள்ல வரும். ஃபஅபுதுஹு வ தவக்கல் அலைஹி. அல்லாஹ்வை நீங்கள் இபாதத் செய்யுங்கள், அவனையே சார்ந்திருங்கள். சார்ந்திருப்பது என்ன? எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அவனிடமே உதவி தேடி அவனுடைய உதவியை மட்டுமே நாடி இருப்பது, அவனிடமே உதவி தேடுவது. அவன் என்ன சொன்னாலும் அதை தான் செய்யணும். செய்வதற்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் தான் காரியங்களை ஒப்படைத்து அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பது தவக்குல். ஈமானுடைய மிக சிறந்த அம்சம். ஈமானுடைய பல செயல்கள் இருக்கு, அதுல மிக சிறந்தது தவக்குல். அதான் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வையே நாம் சார்ந்து இருக்கின்றோம். குல் ஹுவ ரஹ்மான் ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضلالٍ முபீன். காஃபிர்களே, நீங்க நம்மை வழிகேட்டில் இருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் வெகு சீக்கிரமாகவே அறிந்து கொள்வீர்கள் யார் பகிரங்க வழிகேட்டில் இருக்கின்றார்கள். உங்களுடைய பாதையை நீங்க கவனிங்க. உங்களுடைய வழிபாட்டு முறையும் உங்களுடைய வாழ்க்கை நெறியும் உங்களுடைய பாதையை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. நாம் சரியாதான் இருக்கும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வையே சார்ந்திருந்து நேரான பாதையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். சற்று கவனித்தால் யார் உண்மையில் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். فَسَتَعْلَمُونَ مَنْ هُوَ فِي ضَلَالٍ مُبِينٍ قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا فَمَنْ يَأْتِيكُمْ بِمَاءٍ مَعِينٍ. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு கேள்வியும் காஃபிர்கள் இடத்துல கேட்கிறான். நேற்று பல கேள்விகள் பார்த்தோம் இல்லையா? நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து கவலை இல்லாமல் இருக்கீங்களா? அல்லாஹ் ரஹ்மான் உதவி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு யார் உதவுவார்? அல்லாஹ் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ரிஸ்கை நிறுத்தி கொண்டால் உங்களுக்கு யார் ரிஸ்கை தருவார்? இந்த கேள்வி கேட்டு பாருங்க.
இன்னைக்கு கடைசியா இன்னொரு கேள்வி கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அவர்களை ஈமானின் பக்கம் அழைக்கின்றார். நீங்கள் அருந்தக்கூடிய இந்த தண்ணீர், பூமியிலிருந்து தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கின்றது. புல் அதை நீங்கள் கவனித்தீர்களா? இன் அஸ்பஹ மாவுக்கும் உங்களுடைய தண்ணீர் பூமியில் ஆழமாக சென்று விட்டால், உங்களால் எடுக்க முடியாத தூரத்திற்கு அது உள்ளே சென்று விட்டால், உங்களிடத்தில் நீர் ஊற்றுக்களை மீண்டும் உங்களிடத்தில் கொண்டு வருபவர் யார்? யார் உங்களுக்கு தண்ணீரை தருவார்? மழையை நிறுத்தி கொண்டார் அல்லது பூமியினுடைய தண்ணீரை மிக ஆழத்தில் கொண்டு சென்று விட்டார், உங்களுக்கு தண்ணீர் தருபவன் யார்? யார் தர முடியும்? நிச்சயமா யாருமே தர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை நிறுத்தி விட்டாரோ, மழையை நிறுத்தி விட்டாரோ, வாழ்வாதாரத்தை குறைத்து விட்டாரோ, தண்ணீரை மிக ஆழத்தில் கொண்டு சென்று விட்டாரோ, நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் தர முடியாது. சரிங்களா? ஆக ரப்பும் அவன்தான், அதே நேரத்தில் வணக்கத்திற்குரியவனும் அவன்தான் என்பதை மக்கத்து சூறாக்கள் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பை பற்றி பேசுகின்றானோ, ரப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டால் போதாது, நிச்சயமாக அவனுடைய முறைகளை ஏற்று அந்த ஆதாரங்களை வழங்கி ரப்பை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதனை தொடர்ந்து அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமாக அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்பதையும் நாம் ஏற்றாக வேண்டும். இதுதான் குர்ஆன் முழுக்க நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய செயல்களை பற்றி சொல்லுவான். அதற்கடுத்து சொல்லுவான் வானங்களையும் பூமியையும் முன்னுதாரணமின்றி அவன் படைத்துள்ளான். அவன்தான் உங்களுடைய ரப்பு, அவன்தான் உங்களுடைய ரப்பு. அதனை தொடர்ந்து என்ன வரும்னா லா இலாஹ இல்லாஹு, லா இலாஹ இல்லாஹு, உண்மையில் வணக்கத்திற்கு தகுதி பெற்றவனும் அவன்தான். இது ஃபார்முலா. ரப்பு ஹுவல் இலாஹு, யார் உண்மையில் ரப்பாக இருக்கின்றானோ அவன் மட்டுமே உண்மையில் இலாஹு, இலாஹ்னா உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அவன்தான். யாராவது ரப்பா இருக்கா? வானத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யார் படைத்தது? நிச்சயமா யாரும் கிடையாது, அல்லாஹ் தான். பூமியை படைத்தது யார்? அல்லாஹ். மழையை தருவது யார்? இதெல்லாம் ரப்பு தொடர்பான அம்சங்களை ஒவ்வொன்றாக நாம் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் என்ன வரும்? அல்லாஹ் 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 அல்லாஹ். அதே போலதான் வணக்கத்திற்குரியவனும் யார்? உங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தகுதி பெற்றவன் அவன் மட்டுமே. முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை மறுப்பார்கள். ரப்பு என்ற விஷயத்துல அவருக்கு பிரச்சனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வணக்க வழிபாடுகளை அவனுக்காக மட்டுமே நிறைவேற்றுங்கள் என்பதால் என்ற விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இவ்வாறுதான் மக்களுக்கு முஸ்லிம்களும் இருந்தார்கள். எல்லா காலங்களிலும் முஸ்லிம்கள் இவ்வாறுதான் இருப்பார்கள். ஆகவே குர்ஆன் எங்கெல்லாம் உலூஹியாவை பற்றி பேசுகின்றதோ அதன் மூலமாக உலூஹியாவை நம்மிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றார். நன்றி செலுத்துவது என்பது வெறும் வார்த்தைகளால் நன்றி செலுத்துவது மட்டுமல்லாமல் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நிறைவேற்றி உலூஹியாவையும் நாம் ஏற்றுக்கொண்டு சரியான முறையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவாராக. குர்ஆனின் மூலம் படிப்பதற்கு நேரான பாதையில் செல்லக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. பிழைகளை மன்னித்தருள்வானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். ஜஸாக்கல்லாஹு கைரா. நாளை இன்ஷா அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானுடைய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்யுங்க? சூரத்துர் ரஹ்மானை பார்த்துட்டு வாங்க. அந்த மொழி பெயர்ப்பி கண்டிப்பாக பார்த்து மறுபடி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.